இந்த எலெக்ஷன் முடிதற்குள்ளேயும் சாட்டை துறைமுருகன் தன்னோட பெட்டியவும் தன்னோட கல்லா பெட்டியும் முழுமையாக வந்து பார்த்தா நிரப்பிக் கொள்வார். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாப்புல, ரொம்ப எமோஷனலா. தேமுதிக கட்சி அவங்க நடத்தின பேரமானது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. இருந்தாலும் தான் கூட்டணிக்கு வந்து யாரும் வரலன்ற விரக்தியிலையும் வந்து அவர் பேச மாதிரிதான் வந்து நம்ம இதை பார்க்க முடியும். கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் எந்த இடத்துலையும் கரூர்ல அத்தனை உயிர்கள் வந்து போனதற்கு உண்டான காரணம் விஜய் அவர்கள் தான், தாவேகா கட்சியினர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் குறிப்பிடவே முடியல. விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும்தான் அந்த பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருந்துகிட்டு அவங்க திமுகவோட ஐடி விங்கா இருக்கிறாலும் சரி, அதிமுகவோட ஐடி விங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா முக்கியமான உயர்மட்ட குழு நிர்வாகிகள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே தலைவர் ஆயிட்டாங்க. எந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடந்தாலும் விஜய் அவர்கள் வந்தால் ஒரு கூட்டம், வராவிட்டால் ஒரு கூட்டம், இப்படிதான் இருக்கு. முழுக்க முழுக்க அந்த கட்சியோட ஐடியாலஜியே, அந்த கட்சியோட கொள்கையே, ஐடியாலஜியே விஜய் அவர்கள் மட்டுமே வைத்து அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல நிறைய விஷயங்களை வந்து பேசி இருந்தாப்புல. அதுல மிக மிக முக்கியமா கருதப்பட்ட ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாப்புல. இது வந்து அவர் கட்சிக்கு உண்டான கூட்டணிகள் வந்து கதவை திறந்து வச்சிருந்தாங்க. அந்த கூட்டணியில வந்து டிடிவி தினகரன் வருவாரு, அமமுக கட்சி வரும், ஏன் ஓபிஎஸ் அவர்களோட வருவாரு, அது மட்டும் இல்லாம தேமுதிக வரும், நிறைய கூட்டணிகள் வந்து கட்சிகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தாவேகா கட்சியினர். ஆனா எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக வராத சமயத்துல இந்த குற்றச்சாட்டை வந்து வைத்த மாதிரிதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கல்லாப்பெட்டி கூட்டணின்ற இந்த வார்த்தையானது அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாகி போச்சு. காரணம் என்னன்னா தேமுதிக கட்சி அவங்க நடத்தின பேரமானது விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. இருந்தாலும் தான் கூட்டணிக்கு வந்து யாரும் வரலன்ற விரக்தியிலையும் வந்து அவர் பேச மாதிரிதான் வந்து நம்ம இதை பார்க்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்னால அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கவனமா பார்த்தேன். என்னன்னா தென் தமிழகத்தில் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு கவனம் செலுத்துவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது இப்ப இருக்கிற தென் தமிழகத்துல நிறைய சாதி கலவரங்களும் சரி, சாதி ரீதியான கொலைகளும் சரி அதிகரிக்க உண்டான காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பின்மை. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து அங்க வேலை வாய்ப்பு இல்லாம சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அதிகமான மக்களிடம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பேச்சாதான் அது இருக்கு. சோ அந்த விஷயத்தை தடுக்கணும்னா, ஏன்னா அது ஒரு வறண்ட பூமியா தான் இருக்கு. நீங்க தென் தமிழகத்தை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி இது விளையும், பாதி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரை பிளேஸா தான் இருக்கு. லைக் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம்லாம். அந்த மாதிரி மாவட்டங்களை வந்து தொழிற்சாலை கொண்டு வந்தா நல்லாதான் இருக்கும். பட் அதையும் வந்து இவர் தன்னோட தேர்தல் அறிக்கை மாதிரி வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்திருக்காப்புல. மூணாவது வந்து ரொம்ப 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 பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்துக்கு என் மேல போய் பழிய போட்டீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து தமிழக முதலமைச்சர், அதாவது அவர் முதலமைச்சர்னு சொல்றாப்புல, தமிழக முதலமைச்சர் எந்த இடத்துலயும் கரூர்ல அத்தனை உயிர்கள் வந்து போனதற்கு உண்டான காரணம் விஜய் அவர்கள் தான், தாவேகா கட்சியினர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் குறிப்பிடவே முடியல. அவர் பேசின அந்த ஒரு காணொலி கூட இருக்கு. அந்த காணொலி கூட வந்து இது கட்சிக்கு அப்பாற்பட்டது, நம்ம இறந்து போனவங்க எல்லாருமே நம்மளுடைய தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காப்புல. ஆனா ஏன் வந்து இதை இப்படி வந்து திருப்பி பேசினார்ன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ரெண்டாவது, கரூர் சம்பவம் நடந்த உடனே அனைத்து இந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவானாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து அவரு புசி ஆனந்த்ல இருந்து பிளஸ் ஆதவ் அர்ஜுன்ல இருந்து எல்லாருமே, மாவட்ட செயலர் வந்து எல்லாருமே தலைமறைவானாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 நாளா வந்து அந்த கட்சியோட வந்து அப்படியே அமைதியாயிருச்சு. விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும்தான் அந்த பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருந்துகிட்டு அவங்க திமுகவோட ஐடி விங்கா இருந்தாலும் சரி, அதிமுகவோட ஐடி விங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா முக்கியமான உயர்மட்ட குழு நிர்வாகிகள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே தலைமறைவாயிட்டாங்க. இதுலயே செங்கோட்டையன் அவர்கள் நல்ல வேளை இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்தாரு. செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடியே போய் சேர்ந்திருந்தாருன்னா அவர் இது வரைக்கும் அவரோட அரசியல் வாழ்க்கையில எத்தனையோ வழக்குகளை சந்திச்சவரு,
எதுலயும் அவர் தலைமறைவானதே கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவர் செங்கோட்டையன் அவர் இருந்திருந்தாருன்னா அவரும் தலைமறைவாயிருப்பாருன்றதான் இப்ப யோசிக்க வைக்குது. சோ இந்த மாதிரி எல்லாமே நடந்தது வந்து அந்த கரூர் சம்பவத்துல தாவேக்கனர் தான் வந்து தலைமறைவானாங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் வந்து எந்த இடத்திலுமே அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இது உடனே வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாகவோ பேசக்கூடிய விஷயம் அல்ல. பதிவு செய்யப்படாத விஷயத்தை பதிவு செய்த மாதிரி விஜய் அவர்கள் பேசியது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துலயுமே வந்து கேள்வியா வந்து மாறுது. எப்ப அப்படி சொன்னாங்க, எந்த மாதிரி சொன்னாங்க? 2வது கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. எங்க கூட்டம் நடந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கூட்டம் நடக்கிறப்பலாம் வந்து ஏதாவது உயிர் பலி ஆகிட்டே தான் இருக்கு. நேத்து நிர்வாகிகள் கூட்டம், அதுலயே ரோட்ல ஓடவும் பண்ணவும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். எந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடந்தாலும் விஜய் அவர்கள் வந்தால் ஒரு கூட்டம், வராவிட்டால் ஒரு கூட்டம். இப்படிதான் இருக்கு. முழுக்க முழுக்க அந்த கட்சியோட ஐடியாலஜியே, அந்த கட்சியோட கொள்கையே, ஐடியாலஜியே விஜய் அவர்களை மட்டுமே வைத்து அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து கொள்கை சார்ந்து ஒரு கட்சி நகர்ந்தால் மட்டும்தான் அது கடைசி வரைக்கும் அது நிலைத்து இருக்கும். ஆனா ஒரு முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இது நகர்ந்து சென்றால் அந்த முகம், அந்த கேரக்டர் அசாசின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டியானது, அந்த கழகமானது கீழ் நோக்கி தான் செல்லும். சோ இந்த மாதிரி கரூர் சம்பவத்தை எல்லாரும் மறந்து அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கப்ப இவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த திருப்பி தோண்டி எடுக்கிறாங்க. அது தோண்டி எடுக்கிறது அவருக்கு தான் வந்து பாதகமாக முடியும். ஏன் லேட்டா வந்தீங்க? அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. ஏன் நிர்வாகிகள் வந்து பார்த்தா லேட்டா கூப்பிட்டு வந்தாங்க? அந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. எல்லா விஷயம் ஏகப்பட்ட கேள்விகள் தாவேக்கா எப்படி திமுக முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பாதுகாப்புல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்கிறோமோ அதே கேள்விகள் 2 மடங்கு தாவேக்கா மீதும் இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் பதில் சொல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், எப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டமோ இல்ல மாநாட போட்டாங்களா, எது போட்டாலும் அவர் ஒருத்தர் கண்டனம் கொடுத்து போயிடாப்ல. யாருக்குன்னா சாட்டை துரைமுருகனுக்கு. இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளேயும் சாட்டை துரைமுருகன் தன்னோட பெட்டியவும் தன்னோட கல்லாப்பெட்டியும் முழுமையாக வந்து பார்த்தா நிரப்பிக் கொள்வார். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாப்ல. ரொம்ப எமோஷனலா ஒரு அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமே வந்து ரொம்ப எமோஷனலான கூட்டம். ஒரு அவர் நடிகரா பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர போக்கிரி படத்துல வர ஐபிஎஸ் அதிகாரியாகவும் கடைசியா வந்த லியோ படத்துல வர அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த மாதிரிதான் விஜயை பாக்குறாங்க. யாருமே வந்து இன்னும் அவர் ஒரு கொள்கை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த கொள்கை அடிப்படையில வந்து செயல்படுவார்லாம் யாரும் பார்க்கல. சோ ஒரு உணர்ச்சி மிகு அந்த உணர்ச்சி மிகு கூட்டத்துல இவர் இன்னும் உணர்ச்சி மிகு பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துலயுமே இந்த கொள்கை என்ன, என்ன செய்ய போறாங்க, எப்படிலாம் மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்ற போறாங்க, அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறாங்கன்ற அந்த எண்ண ஓட்டமே இல்லாம அந்த உணர்ச்சியிலே வந்து இந்த கூட்டமானது நகர்ந்து செல்வது தமிழக அரசியலுக்கு வந்து மிக மிக ஒரு ஆபத்தாக தான் முடியும். நன்றி, வணக்கம்.